நாமத்தை மிகவும் கனம் பண்ணி கூப்பிடுங்க. வரவேணும் தூய ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் அனல் ஊட்டும் ஐயா, அனல் ஊட்டும் வேண்டும் தூய ஆவியே. Come on everyone. எங்கள் மத்தியிலே Holy Spirit. வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் அனல் ஊட்டும் ஐயா, lift up your hands, lift up your hands, lift up your hands, everyone. Oh, Holy Spirit of God. Oh, Holy Spirit. Oh, Holy Spirit. Come, Holy Spirit. Come, Holy Spirit. My sweet Spirit of God. Fill everyone, Lord. Fill everyone. ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகம் எல்லாரும் கரையில் பயந்திருக்கட்டும். ஒருதர் கூடி கனத்தை கீழே விடக்கூடாது. என் ஆவியானவரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணாதவர்கள் நான் பிதாவாய் இருந்தால் என் கனம் அங்கே, நான் எஜமானாய் இருந்தால் என் கனம் அங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு பிதாவாய் இருந்தால் என் கனம் அங்கே, நான் உங்களுக்கு எஜமானாய் இருந்தால் என் கனம் அங்கே என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒவ்வொருவருடைய கரங்களும் உயர்ந்து இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. Sweet Holy Spirit, sweet Holy Spirit of God, என்னை ஆட்கொள்ளும் அபிஷேகம் எனக்காகவே யாவரும்
இடத்துல யாரையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாரையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செழிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் செழிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. என்னை கவனிங்க. இந்த பாடல் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வாய், நிறைய பற்கள், இப்படி 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 ஆடி இப்படி இப்படி ஆடிக்கொண்டிருக்குது. ஆவியானவர் சொல்லுகிறார், இதுக்குள்ளே பின்புறமாய் கடிக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு நீ இதை மனம் திரும்புறீங்க. இதை விட்டு இந்த பேக் பைட்டிங், அதாவது பின்னாலே கடிக்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்புறீங்க. இல்லாட்டி உங்களுடைய வாய்க்குள் சூட்டு பொக்களம் போல பொக்களங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். குறிச்சு கொள்ளுங்க. பின்னால கடிக்கிறவங்க எத்தனை பேர் விளங்குது? சரி, இனி இன்னைக்கு நீங்க மனம் திரும்பலன்னா நீங்க இதை செக் பண்ணுங்க. இனிமேல் உங்களோட வாய்ப்புல சூட்டு பொக்களங்கள் போல பொக்களங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். நீங்க நினைப்பீங்க அது சூட்டு பொக்களம். that is judgment. அது ஆவியானவருடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு உங்களுக்குள்ளே வாய்க்குள்ளே உண்டாகும். அதுதான் இதுக்குரிய அடையாளம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இது இப்ப வெப்ல உலகமங்கம் பார்ப்பாங்க. ஓகே, இப்ப நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பலன்னு சொன்னா இந்த நேரத்தில இருந்து உங்கள் வாய்க்குள் பொக்களங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விளங்குது? சரி, இப்படி இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் இப்ப நீங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக, எனக்காகவே யாவையும் செய்து முடித்து என் பாவங்களை நீங்க சுமந்து கொண்டீர் அப்படி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கரங்களை உயர்த்துங்க. எஸ் எஸ். முறுமுறுக்கிற இடத்துல ஆவியானவர் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுவார். விளங்கிட்டுதான்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் முறுமுறுத்திருக்கிறேன். நான் இந்த சர்ச்சுக்கு விரோதமாக, இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே பாஸ்டருக்கு விரோதமாக, இங்க இருக்கிற சர்ச் விசுவாசிகளுக்கு விரோதமாக நான் முறுமுறுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் கண்ட தரிசனம் எதுவோ அதை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus. Forgive me Lord, forgive me Lord. ஆண்டவரே, என்னை மன்னிங்க. Thank you Holy Spirit of God. என்னை மன்னிங்க. Thank you Jesus. என்னை மன்னிங்க. சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Thank you Holy Spirit. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Santosh Kurani, Sangeeta Paringal,
பார்த்து சொல்லுங்க, இப்ப என்னோட ஆண்டவரை பேசுங்க 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 அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி, எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் என்னோட பேசுங்க அப்படி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அப்படியே பேசுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட். அப்படியே கரங்களை பேசுங்க, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. Thank you, Daddy. Thank you, Daddy. Remama Dura Bashanda Laraba Dura Haba Shanduraba Lema Dura Bahura Raba Shandaraba. Every spirit of worry, come out in Jesus' name. Come out in the mighty name of Jesus. Come out in the mighty name of Jesus. எல்லா விதமான மன அழுத்தங்கள் இப்பொழுது இந்த வயதிலே இருக்கிற எல்லா விதமான மன அழுத்தங்கள் yes, come out in Jesus' name. Come out in Jesus' name. எல்லாம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். என் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே இந்த தாயினுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பின்வாங்க வைக்க வழிகிடுகிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Come out in Jesus' name. Come out. Come out in the mighty name of Jesus. Every spirit of cancer, I break your power in the mighty name of Jesus Christ. எல்லா விதமான spirit of cancer, எல்லா விதமான கேன்சர் ஆவிகள், எல்லா விதமான கேன்சர் ஆவிகள் இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. The mighty name of Jesus. Come out. Spirit of worry, ஏதோ ஒரு கவலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கவலை ஆவி உங்களுடைய மனதை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. Thank you Jesus. Come out. Demon, come out. Every spirit of worry, come out. எல்லாம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அழுத்தம் நீங்குவதாக. The mighty name of Jesus. In the mighty name of Jesus. சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் இப்பொழுது தியானிக்க போவது சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். இந்த முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே, இந்த வசனங்களுக்குள்ளே 3 விஷயங்களை கர்த்தர் அடக்கியுள்ளார். 3 விஷயத்தை குறித்து, 3 காரியங்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்பர் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. நம்பர் 2, பரியாசக்காரர் பாவிகளுடைய வழியில் நாம் நிற்க கூடாது. நம்பர் 3, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடக்க கூடாது என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போடுவார். துன்மார்க்கர் வேரூன்றுவதில்லை. துன்மார்க்கருடைய முடிவு மரணம்.
துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த துன்மார்க்கர் என்று எழுதப்பட்ட வசனம் புறஜாதிகளுக்குரியது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கர் என்று சொல்லுகிற இந்த வசனம் தேவ ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறோம் புறஜாதிகளுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்று. இல்லை, இந்த வசனம் தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் சபையாருக்குள் சொல்லப்படுகிறது. இன்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய சபைகளுக்குள்ளே உலகம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபைகளுக்குள்ளே துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் தேவ சபை நடக்க கூடாது. இஸ்ரவேல் தேசத்திலே அத்தாலியாள் என்கிற ஒரு தாய் இருந்தாள். அவள் இஸ்ரவேல் தேசத்தில் தான் இருந்தாள். அவளுக்கு அகசியா என்கிற ஒரு மகன் இருந்தான். வாசிப்போமா? 2ஆம் நாளாகமம் 22வது அதிகாரம் 2 தொடக்கம் 3 வரை. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாய் இருந்தது. ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அகசியா ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்லவா? இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அல்லவா? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேசத்திலே, தேவன் தெரிந்தெடுத்த அந்த எருசலேம் நகரத்திலே அகசியா ராஜா அரசாளுகிறார். தேவ ஜனம்தான், தேவனுடைய தேசம்தான், தேவனுடைய நகரம்தான், தேவனுடைய சபைதான், தேவனுடைய ராஜா தான். ஆனால் இந்த ராஜாவின் தாய் அகசியா தன்னுடைய குமாரனை எப்படி வளர்க்கிறாள் தெரியுமோ? துன்மார்க்கமாய் நடப்பதற்கு. வேதம் தெளிவாய் சொல்கிறது, துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அகசியா ராஜாவை அத்தாலியாள் ஆலோசனைக்காரியாயிருந்தார். அல்லேலூயா. சில தாய் பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவர் குடும்பமா தான் இருப்பாங்க. ஏதாவது சண்டை வந்துட்டா தங்களுடைய மகன்மாரை, தங்களுடைய பிள்ளைகளையே உஷார்படுத்தி அடிதாடி போய் மிச்சத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அடிதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா அடிச்சுட்டு வாடா, நான் போய் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. இது என்னத்தை குறிக்குது தெரியுமா? அத்தாலியாள் தன்னுடைய குமாரனாகிய அகசியாவை துன்மார்க்கமாய் நடப்பதற்கு ஆலோசனைக்காரியாயிருந்தார். ஐயா, துன்மார்க்கமாய் நடக்கிறதுனால நமக்கு என்ன விளைவு வருகிறது? இல்லாட்டி அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு என்று கேட்கலாம். நாங்கள் சண்டிக்காரர்கள், சண்டித்தனமாய் இருந்தால் நமக்கு என்ன பாதிப்பு? நாங்கள் தானே ஹீரோ என்று நினைக்கலாம். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. துன்மார்க்கமான ஆலோசனையில நடந்துச்சு என்றா அங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இறங்கி வருகிறது. அத்தாலியாள் அகசியா ராஜாவை துன்மார்க்கமாய் வளர்த்துக் கொண்டே இருந்தார். வெட்டுடா, குத்துடா, அடிடா அப்படியெல்லாம் சொல்லி அவனை வளர்த்துக் கொண்டே இருந்தாள். விக்கிரகாராதனை செய்யறா, விபச்சாரம் செய்யறா, தேசத்துல அருவருப்பா, பரவாயில்லடா, அதுதான் நடக்கணும், உலகத்தோட ஒத்த வருஷம் தரிக்கணும்டா அப்படி சொல்லி பிள்ளைகளை நாங்க வளர்த்துட்டா, துன்மார்க்கமா வளர்த்துட்டா அங்க நியாய தீர்ப்பு இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது.
2 நாளாகமம் 22வது அதிகாரம் 7 தொடக்கம் 9 வரை நீங்கள் வாசியுங்கள். அகசியா யோராமிடமிருந்து வந்தது. அகசியா யோராமிடத்திலிருந்து வந்து அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப அகசியா, நான் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு நினைக்கிறேன். அகசியா இன்னொரு ராஜாட்ட வந்து ஃப்ரெண்டிட வந்து அவர் சேர்ந்து கொள்கிறார். அப்படி சேர்ந்து கொள்ளும் பொழுது இன்னொரு ராஜா, யோராம் ராஜாவின் இடத்துல இந்த அகசியா ராஜா போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி கை குலுக்கும் பொழுது வேதம் சொல்லுது அது தேவனால் உண்டான, வாசிங்க, தேவனால் உண்டான கேடாக, தேவனால் உண்டான கேடாக லபித்தது. அதாவது அகசியாக்கு ஒரு தேவனால் உண்டான கேடு வாய்க்கிறது. வாசிங்க. எப்படி என்றால் அவன் வந்த பொழுது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரன் குமாரனையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். யெகூ தேடுகிறார். இப்பொழுது தேசத்தை அருவருப்புக்குள்ளாக ஆக்கின, விக்கிரகாராதனைக்குள்ளாக ஆக்கின, பில்லி சூனியத்துக்குள்ளே ஆக்கின, மந்திரவாதிகளுக்குள்ளே கொண்டு போன தேசத்தின் பிரபுக்களையும் ராஜாக்களையும் யெகூ தேவனுடைய மனுஷன் தேடுகிறான், அழிப்பதற்காக தேடுகிறான். பாருங்கள், அகசியாவை அத்தாலியால் துன்மார்க்கமான ஆலோசனைகளை நடப்பித்தபடியினாலே இப்பொழுது தேவ மனுஷன் தேடுகிறான். அகசியா, where are you? எங்கே நீ நிற்கிறாய்? நான் உன்னை பிடிக்கட்டும், உன்னை கொல்லட்டும் என்று சொல்லி யெகூ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அகசியாவை அவன் தேடுகிறான். அகசியா அங்கே அகப்படுகிறாரா? சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை, சமாரியாவிலே போய் அகசியா ராஜா ஒளித்துக் கொள்கிறார். விக்கிரகாராதனை செய்ய தேவனுடைய தேசத்தை கெடுத்து போட்ட, பில்லி சூனியத்தை செய்ய தேவனுடைய தேசத்தை கெடுத்து போட்ட, தேவனுடைய சபையாரை கெடுத்து போட்ட, தேவனுடைய ஜனத்தை கெடுத்து போட்ட அகசியாவை தேவ மனுஷனாகிய யெகூ தேடுகிறான். எங்க நிற்கிறாய்? அவன் தேடி போய் சமாரியாவிலே அகசியாவை கண்டுபிடிக்கிறான். அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். இங்க கவனிக்கவும். இவனுடைய தகப்பன் யாரு தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்கு எதிர்ப்பான தகப்பன். யெகோவா தேவன் எந்த 10 கட்டளைகளை சொன்னாரோ அந்த 10 கட்டளைகளையும் ஒழுங்காக கடைபிடித்தவனுடைய மகன் யோசபாத்தினுடைய மகன் தான் அகசியா. ஆனால் இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. யோசபாத்தினுடைய மனைவி துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறாள். யோசபாத் கர்த்தருடைய ஆலோசனையை கொடுக்கிறான். கர்த்தருடைய ஆலோசனையை அகசியா தள்ளிவிட்டு தன்னுடைய தாய் துன்மார்க்கமாய் நடக்க சொன்ன வழிகளிலே அகசியா நடந்தான். வேதம் சொல்லுகிறது இது அவனுக்கு கேடாக லபித்தது. ஹல்லேலூயா. தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நாங்கள் நடக்க கூடாது என்று வேதம் சொன்னால் அது சொன்னதே. அதற்கு அங்காலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும், ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்கும். ஆண்டவர் கேடை உண்டாக்குவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்கள், கிறிஸ்தவ சபைக்குள்ளே பாருங்கள், ஒரு பெரிய லஞ்சம் கிறிஸ்தவ சபைக்குள்ளே நடக்கிறது. ஆபீசர்ஸை பாருங்கள், டாக்டர்ஸை பாருங்கள், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எதுக்கெடுத்தாலும் மணி மைண்ட், எதுக்கெடுத்தாலும் பணம், துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள். எனக்கு ஒரு சகோதரன் சொன்னார்,
வைத்தியர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இன்னும் அதிகமாக ஒரு 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 அதாவது பிரஷர் என்றால் டயபெட்டிக் என்றால் கொஞ்சம் கூட்டி அந்த லெவலை கூட்டி கொஞ்சம் சொல்லிருங்க, அப்பதான் டேப்லெட் கொடுக்க முடியும், நமக்கு வசூல் பண்ண முடியும் என்று சொல்லி டாக்டர் சொன்னதாக ஒரு சில நபர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள். பாருங்கள், வைத்தியர்களை நம்ப முடியாமல் இருக்கிறது பாஸ்டர் அப்படி என்று சொல்லி ஒரு நபர் என்னிடத்தில் வந்து சொன்னார். பாருங்கள் எவ்வளவு துன்மார்க்கமாய் வைத்தியர்கள் நடக்கிறார்கள், எவ்வளவு துன்மார்க்கமாய் ஒவ்வொரு 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 அதிகாரிகளும் மறைமுகமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாய் நடந்த அரசாங்கத்துக்கு ஐயோ. இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பிரசிடென்ட் அரசாண்டார். அந்த பிரசிடென்ட்டுடைய பேர் என்ன தெரியுமா? பிரசிடென்ட் அகசியா. மிஸ்டர் அகசியா. என்ன நடக்குது தெரியுமா? துன்மார்க்கமாய் அவன் நடந்ததினாலே அந்த தேசத்திலே, அந்த ஜனத்தின் மத்தியிலே, அகசியாவின் குடும்பத்திலே தேவனால் உண்டான கேடு லபித்தது. அரசாங்கம் கவனிக்கவும், அரசாங்க அதிகாரிகள் கவனிக்கவும், அரசாங்க அமைச்சர்கள் கவனிக்கவும். நீங்கள் துன்மார்க்கமாய் நடந்தால் தேவனால் உண்டான பொல்லாப்பு தேசத்தை சந்திக்கும், உங்களை சந்திக்கும். யாராயிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேசம் விழித்தரட்டும். தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கமாய் ஒரு தேசம் நடந்தால், துன்மார்க்கமாய் அமைச்சர்கள் நடந்தால், துன்மார்க்கமாய் எம்பிக்கள் நடந்தால் தேசத்திலே அழிவு வரும். தேவன் அதை குலுக்குவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெப் டிவியிலே, இன்டர்நெட்டிலே பார்க்கிறவர்கள் கவனிக்கவும், கவனிக்கவும். தேசத்திலே அதிகாரிகளை அழிப்பது தேவனுக்கு சுலபமான காரியம். ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறார் தெரியுமா? துன்மார்க்கமாய் தேசம் நடக்கக்கூடாது, அதிகாரிகள் நடக்கக்கூடாது, யாரும் நடந்து விடக்கூடாது. ஏனென்றால் கடவுள் ஒருவர் இருக்கிறார். மேலே இருந்து பார்க்கிற தேவாதி தேவன் யெகோவா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அகசியாவினுடைய வாழ்க்கையிலே கேடு, அகசியாவினுடைய வாழ்க்கையிலே அழிவு, அகசியாவின் வாழ்க்கையிலே ஒன்றும் வாய்க்கவே இல்லை. காரணம், தேசத்தை அவன் கெடுத்தான் பிரதர், தேசத்தை அவன் கெடுத்துட்டான் பிரதர். அதனாலதான் தேசத்துக்கு ஐயோ. தேசத்துல பாவம் பெருகிச்சு, விக்கிரக ஆராதனை பெருகிச்சு, விபச்சாரம் பெருகிச்சு, வேசித்தனம் பெருகிச்சு. ஆனா தேவன் கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கல. ஆண்டவருடைய நேரம் வந்தது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஊதுனா ஒரு பிரபுக்களை நிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் தேவ ஜனத்துக்கும், தேசத்துக்கும், தேசத்தின் அதிகாரிகளுக்கும், அமைச்சர்களுக்கும், பிரதம மந்திரிக்கும், ஜனாதிபதிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்க கூடாது. நீங்கள் நடக்க கூடாது. அப்படி நடந்துட்டால் தேசத்துக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்கள் குடும்பங்களுக்கு ஐயோ. அகசியா ராஜாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் அழித்து போட்டார். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. எனக்கு பாசஸ் என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்களும் துன்மார்க்கத்தான் வாழ்றாங்க. எனக்கு ஒரு தம்பி வந்து சொன்னார், இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு என்னோட பாசருடைய ஃப்ரிட்ஜை திறந்தா, பாசர் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைன் இருக்குது பிரதர், வைன் பாட்டில், பியர் பாட்டில் அதெல்லாம் இருக்குது பிரதர். ஒரு பாசருடைய ஃப்ரிட்ஜை திறந்த பொழுது அப்படி இருந்துதான்னா அப்படி என்ன சொன்னா, நான் சொன்னேன் அந்த பாசர் குடிக்கிறவரா? அவ சொன்னா, ஆமாண்ண, அந்த ஃப்ரிட்ஜை நான் எந்த கண்ணால திறந்து, என்னை கையால திறந்து பார்த்தேன். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பியர் பாட்டில் இருக்குது, வைன் பாட்டில் இருக்குது அப்படி என்று சொன்னா. ஷுவரான போத்தலா கிடக்குதான்னு சொன்னா. பாருங்க, துன்மார்க்கம், துன்மார்க்கம், ஊழியர்களுக்குள்ளே துன்மார்க்கம், துன்மார்க்க வரி, மதுபான வரி. எப்படி சர்ச் உருப்படும்? எப்படி தேவஜனம் உருப்படும்? எப்படி தேசம் உருப்படும்? தேசத்தின் அதிகாரிகளிலே பிழை இல்லை, ஊழியம் செய்கிறவர்களிலே தவறு உண்டு. அவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள். தேவனால் உண்டாகிற கேடு லபிக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்புவதற்கு கால
காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனம் திரும்புதலுக்கென்று ஒரு டைமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பிட்டா நல்ல பிரதர், மனம் திரும்பிட்டா நல்ல சகோதரி, அப்படி இல்லைன்னு சொன்னா தேவனால் உண்டாகிற கேடு லபிக்கும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்பர் 2, வேதம் என்ன சொல்லுது என்று பார்ப்போமா? பரியாசக்க பாவிகளுடைய வழியில் வாசிங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கவனிக்கவும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இதுவும் தேவனுடைய ஜனத்துக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர். முதலாவது சொல்றாங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்துராத. சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் கூடி துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்துட்டா அந்த ஆலோசனையில நடந்துராத. மூப்பர் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்துட்டா அதுல நீ நடந்துராத. விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்துட்டா நீங்க அதுல நடந்துராதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்துக்கு சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இப்ப சொல்றார் ஆண்டவர், பாவிகளுடைய வழியில நிற்க கூடாதாம் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போமா? 2ஆம் நாளாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 3வது வசனம் வரை. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். மறுபடியும் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். எருசலேமிலுடைய தன்னுடைய வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு நீர் துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமோ? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். கவனிக்கவும், யோசபாத் ராஜா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், 10 கற்பனைகளில் நடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இவருக்குள்ளே ஒரு வீக் பாயிண்ட் இருந்தது. என்ன பலவீனம் தெரியுமா? இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதுல இருக்கிற நண்பர்கள்ல மிக பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா யேசபேலுடைய புருஷன் ஆகாப். ஆகாப் யாரு தெரியுமா? அவனும் இஸ்ரவேலுடைய தான், யூத மக்கள் தான். அவனும் இஸ்ரவேலன் தான், இஸ்ரவேல் ராஜா தான். ஆனா ஆகாப் தேசத்துல விக்கிரகாராதனைக்காரன், வேசி கள்ளன், ஆண் புணர்ச்சிக்காரன், பெண் புணர்ச்சிக்காரன், இது எல்லாத்தையும் தேசத்துல அனுமதித்த ஒரு பிரசிடென்ட், அனுமதித்த ஒரு ராஜா. இப்போ தேவனுக்கு பயப்படுகிற யோசபாத், தேவனுக்கு பயந்து நடக்கிற யோசபாத் இப்பொழுது ஒரு நண்பனை தேடுகிறார். அது யார் நண்பன் கேட்டீங்கன்னா, பாவிகளுடைய வழியில நிற்கத்தக்கதான ஒரு நண்பன், பாவம் செய்கிற ஒரு நண்பன், தேசத்தை கெடுக்கிற ஒரு நண்பன். அவருடைய பெயர் ஆகாப். இந்த ஆகாபோடு யோசபாத் நல்ல ஒரு நட்புறவை வைக்கிறார். என்ன நட்புறவு கேட்கிறீங்களா? யுத்தத்துல யாரும் லேசில போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க தெரியுமா? வெடி விழுந்துட்டு அவ்வளவுதான், டெத், மரணம். ஆனா யோசபாத் ராஜா எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா தெரியுமா? உம்மோடு கூட நானும் யுத்தத்துல வாரேன். உயிர் என்ன உயிர், நட்பு தான் பெருசு. அல்லேலூயா! உயிர் என்ன உயிர், நட்பு தான் பெருசு. அப்படி என்று சொல்லி யோசபாத் ராஜா ஆகாபோட நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறார், நெருங்கின நட்புறவு வைக்கிறார். இப்ப யுத்தத்துக்கு போறாங்க. யோசபாத் ராஜா போனபடியினால அந்த யுத்தம் ஜெயிக்குது. அந்த யுத்தத்துல யோசபாத் தப்புறார், ஆகாப் சாகிறார். அல்லேலூயா!
இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசபாத் சமாதானத்தோட தப்பினேன் பிழைச்சினு சொல்லி அவனுடைய வீட்டுக்குள்ள வந்து போறான். யெகூ என்கிற தீர்க்கதரிசி யோசபாத் ராஜாவை தேடி வாரான். யோசபாத் என்ன சொல்ல தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் வந்து சொல்றதை கவனிங்க. அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று, ஐயா, நீ துன்மார்க்கனுக்கு பாவிக்கு துணை நிற்கிறியே, நீ ஏன் பாவிக்கு துணை நின்றாய்? பாவிக்கு நீ துணை நிற்கிறதுனாலே கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை, கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிறவர்களை, விக்கிரகாராதனைக்காரர்களை, தேவ ஜனத்துக்குள்ளே விக்கிரகாராதனையை அனுமதித்த ஒரு ராஜாவை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. கர்த்தருடைய கடும் கோபம், ஜட்ஜ்மென்ட் உமக்கும் வர இருந்தது. யோசபாத், நீ வந்து பாவிகளுடைய வழியிலே நிற்கிறாய், பாவிகளோடு ஒத்தவேஷம் தரிக்கிறாய், பாவிகளோடு செல்லுகிறாய், பாவிகளோடு நட்புறவு வைக்கிறாய். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், நீ தேவ ஜனத்தை ஆளுகை செய்கிறவன் தான், 10 கற்பனைகளின்படி நீ நடக்கிறவன் தான். ஆனால் பாவிகளோடு ஒத்த வேஷம் தரிக்கிறாய், பாவிகளுடைய வழியிலே நிற்கிறாய், பாவிகளோடு ஃப்ரெண்ட்ஷிப் நட்புறவு வைக்கிறாய். யோசபாத், இதனால ஆண்டவருடைய ஜட்ஜ்மென்ட், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உன்மேல் இறங்க இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றார். நன்மையான காரியத்தை காணப்பட்டது உண்டு, அதனால நீ தப்பித்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ், ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். யாராவது இருக்கிற துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீங்க நடந்து கொண்டிருந்தா இன்றைக்கு நீங்க மனம் திரும்பிடுங்க. துன்மார்க்கமான சிந்தனைகள்ல நீங்க நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தா இன்றைக்கு மனம் திரும்புங்க. ஏனென்றா ஆண்டவருடைய நேரம் வருகிறது. அந்த நேரத்துல உங்களுக்கு கேடான காரியங்கள் லபிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்பர் 2, யாராவது பாவிகளை, துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஸை இதுவரைக்கும் நீங்க வச்சு கொண்டிருந்தா இனிமேலாவது மனம் திரும்பிங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நீங்க தேவ ஜனத்தின் பிள்ளைகள் தான், நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான், வசனத்துக்கு நடுங்கிறவர்கள் தான். ஆனா யாராவது அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் என்றதை, உங்களுடைய நண்பிகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பாவிகளுடைய வழியில நீங்க நின்றீங்கன்னா ஆண்டவருடைய ஜட்ஜ்மென்ட் உங்களை தொட இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருடைய ஜட்ஜ்மென்ட் பாவிகளுடைய வழியில நின்ற யோசபாத்துக்கு ஞான திருஷ்டிக்காரன் சொல்லுகிறது இதுதான். நீ பாவிகளுடைய வழியில எப்படி நிற்க முடியும்? துன்மார்க்கனுக்கு நீ எப்படி உதவி செய்ய முடியும்? துன்மார்க்கனுடைய வழியில நீ எப்படி நிற்க முடியும்? யோசபாத், ஆண்டவர் இன்னைக்கு தேவ ஜனத்தை, ஊழியர்களை பார்த்து கேட்கிறது இதுதான். எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை தேவ ஜனங்கள், எத்தனை ஊழியர்கள் இன்று துன்மார்க்கமான நண்பர்களை பிடித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு விசுவாசிகள் விட்ட போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிகரெட் குடிக்கிறவனும் சாராயம் குடிக்கிறவனும் தான். இது சரி வராது. வேதம் சொல்லுது, பாவிகளுடைய வழியில தேவ ஜனம் நிற்க கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நம்பர் 3, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதுதான் 3வது காரியம். முதல் காரியத்தை பார்த்து, 2வது காரியத்தையும் பார்த்து, 3வது காரியம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். வேதம்
தெளிவாய் 3 விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நாங்க துன்மார்க்கமா நடக்கிறது ஆலோசனையில நாங்க பிடிபடல அப்படின்னு வைப்போம். நம்பர் 2, பாவிகளுடைய வழியிலையும் நாங்க நிக்கலன்னு அப்படி வைப்போம். பாவிகள வழியிலையும் நாங்க நிக்கல, பாவியான ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க சேர்த்துக்கொள்ளல பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட். ஆனா பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இதுவும் தேவனுடைய சபைக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவும் தேவனுடைய ஜனத்துக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவும் தேவ மனிதர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, இதில் ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு படிவிப்பாராக. இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் இனத்தை விட்டு, உன் ஊரை விட்டு, உன் தேசத்தை விட்டு அப்படியே நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் காட்டுற ஊருக்கு போ ஆபிரகாம். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன் அப்படி என்று சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாசிக்கவும், 4வது வசனத்தை வாசிக்கவும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கவனிக்கவும். இப்பொழுது லோத்து என்ன செய்யறார் தெரியுமா? தேவனுடைய சித்தத்துக்கு ஆபிரகாம் மாத்திரமல்லையா, லோத்துவும் தான் கீழ்ப்படிஞ்சான். லோத்துவும் வீட்டை விட்டு போனான். லோத்துவும் ஊரை விட்டு போனான். லோத்துவும் தகப்பன் வீட்டை விட்டான். லோத்துக்கும் தகப்பன் இருந்தது, ஆபிரகாமுக்கும் தகப்பன் இருந்தது. ஆனா ஆபிரகாமோடு இசைஞ்சு போகிற ஒரு லோத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டுட்டா லோத்துட சுபாவம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்கு பின்னாலே போகிற லோத்து. ஹல்லேலூயா. இவருடைய சித்தத்தை தேவன் இவருக்கு காண்பித்த வழியிலேயே நானும் நடப்பன்னு சொல்லி ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். ஆனா அந்த செய்தியை கேட்டு லோத்துவும் கீழ்ப்படிஞ்சு போகிறார். ஆபிரகாம் தான் தேசத்தை விட்டு போகணும், ஆபிரகாம் தான் வீட்டை விட்டு போகணும், ஆபிரகாம் தான் தகப்பன் வீட்டை விட்டு போகணும். ஆனா லோத்துவும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம போலவே தேசத்தை விடுறான், ஊரை விடுறான், தகப்பன் வீட்டை விடுறான். தேவ சித்தம் செய்யறதுக்கு நானும் வாரண்ட ஒத்துழைப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த நல்ல சுபாவத்துக்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. இப்போ ஆபிரகாமோடு இசைந்து போகிறான் லோத்து. தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து லோத்துவும் செயல்படுகிறான். லோத்துவை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது தெரியுமா? லோத்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? லோத்துவை வாசிப்போம். பாருங்கள், 2 பேதுரு 2வது அதிகாரம் 7 முதல் 8 வரை. அக்கிரமக்காரருக்குள் லோத்து வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் என்ன செய்தான்? வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்துவை குறித்து என்ன தெரியுமா பிரதர் சொல்லுது?
நீதியுள்ள இருதயம். ஹல்லேலூயா. லோத்துவை ஆதிகாமத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிற லோத்து, தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து கொடுக்கிற லோத்து. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது லோத்துவும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறான். நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் மட்டும்தான் வீட்டை விட்டான் என்று. லோத்துவும் தன்னுடைய வீட்டை விட்டான். நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் மட்டும்தான் தன் தேசத்தை விட்டான் என்று. லோத்துவும் தன்னுடைய தேசத்தை விட்டான். நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டான் என்று. லோத்துவும் தன்னுடைய ஊரை விட்டு ஆபிரகாமோடு தேவ சித்தம் செய்வதற்கு லோத்துவும் இசைந்து வந்தான். ஐயா, இசைந்து வந்தான். வேதம் லோத்துவை பற்றி சொல்லும் பொழுது அவன் நீதிமானாய் இருந்தான். அவனுடைய இருதயம் நீதி உள்ளதாய் இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அக்கிரமக்காரரோடு அவன் இசைந்து போகவில்லை. தேவ மனுஷனாகிய ஆபிரகாமோடு இசைந்து போனான். அக்கிரமக்காரரை கண்டவுடன், காம விகாரர்களை கண்டவுடன் அவன் தன்னுடைய நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. லோத்துக்குள்ள நல்ல சுபாவங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல சுபாவம் இருந்தது. நம்பர் 1 என்ன சுபாவம் என்று கேட்டீங்கன்னா, ஒருவன் தேவ சித்தத்தை செய்கிறத கண்டுட்டானண்டா அவனோட சேர்ந்து இவனும் தேவ சித்தம் செய்ய புறப்படுவான். அவனும் பாவங்களோடு ஒத்து போக மாட்டான். நான் சொல்லல பிரதர், வேதம் தெளிவாய் சொல்லுது. அவனுடைய இருதயம் நீதியாய் இருந்த இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5 தொடக்கம் 12 வரை. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும். இப்ப எல்லாம் சரிதான். லோத்துக்கு நல்ல சுபாவம் இருக்குதா, நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ மனுஷர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன் தான் லோத்து தான். சரி, ஆனால் இப்பொழுது வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. சின்ன வாக்குவாதம் நடந்தது. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் தம்பி. நாங்க சகோதரங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இங்கதான் லோத்துக்கு வருகிறது ஐயா சோதனை, இங்கதான் வருகிறது. அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அவன் சூஸ் பண்ண இடம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது. லோத்து சூஸ் பண்ண இடம், லோத்து தெரிந்து கொண்ட இடம் சும்மா சாதாரண இடம் இல்லையா? வேதம் சொல்லுது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. வாசிங்க. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இதைதான் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் அங்கேயோ கானான்ல போய் கானானிய தேசத்துல இருந்தா இவன் என்ன செய்றான்டா, சரியாக பரியாசக்காரர், அக்கிரமக்காரர், விபச்சாரக்காரர், வேசிக்கள்ளல், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களுடைய தேசத்துக்குள்ளே உள்ளே நுழையல. ஆனா இவங்களுக்கு முன்னால ஒரு வீடு கட்டி முன்னால ஒரு கூடாரத்தை போட்டு பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல அவனும் உட்கார்ந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்ல மனுஷன் தான், தேவனுடைய மனுஷர்களோடு இசைந்து போகிறவன் தான், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவன் தான், அக்கிரமக்காரர்களோடு இசைந்து போகாதவன் தான், பாவிகளுடைய வழியிலே நிற்காதவன் தான், துன்மார்க்கரோடு அந்த ஆலோசனையிலே செயல்படாத மனுஷன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வீக் பாயிண்ட், அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது. உங்களுக்குள்ளே நீதி இருக்கலாம், நேர்மை இருக்கலாம், அக்கிரமக்காரரோடு இசைந்து போகாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம், தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்களும் இசைந்து வருகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் லோத்துவுக்குள்ளே ஒரு வீக் பாயிண்ட். அவன் தெரிந்தெடுத்து சூஸ் பண்ண இடம் தான் புலத்தோமே, அவன் சூஸ் பண்ண இடம் தான் தப்பு. என்னத்தை பார்த்தா தெரியுமா, அக்கிரமக்காரர் இருக்கிறாங்கன்னு பார்க்கல, பாவி இருக்கிறாங்கன்னு பார்க்கல, விபச்சாரக்காரர் இருக்கிறானோ இல்லையோ என்று பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் தோட்டம் போல இருக்குது, எகிப்து தேசம் போல இருக்குது, நல்ல செழிப்பா இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். அவன் சூஸ் பண்ணிட்டான் பிரதர். இந்த தேசத்துக்குள்ளே போனால், இந்த தோட்டத்துக்குள்ளே போனால் அக்கிரமக்காரர்கள் என்கிற பாம்பு இருக்கிறது என்பதை அவன் பார்க்கல, விபச்சாரம் இருக்கிறது என்பதை நோக்கி பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் செழிப்பு, அவன் பார்த்ததெல்லாம் எகிப்து தேசம் போல இருக்குது, அவன் பார்த்ததெல்லாம் ஏதேன் தோட்டம் போல இருக்குது. வெளியரங்கமான செழிப்புகளிலே லோத்து மயங்கி விட்டார் பிரதர், மயங்கி விட்டார். கண்களின் இச்சை, கண்களின் இச்சை, கண்களின் இச்சை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத அப்படி என்று வேதம் சொல்லுது பிரதர். இவன் என்ன செய்தான் தெரியுமா, பரியாசக்காரருடைய ஊருக்கு முன்னாலே இவன் போய் கூடாரமே போட்டுட்டான், வாசமே பண்ணுகிறான். நல்ல மனுஷன் தான், நல்ல இருதயம் தான். லோத்துக்குள்ள இன்னொரு பக்கம் சொல்ல போனா, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்குறீங்களா, லோத்துக்கு நிறைய பிசினஸ் மைண்ட் இருந்தது. லோத்துக்கு பிசினஸ் மைண்ட் இருந்தது. என்ன பிசினஸ் மைண்ட் கேட்குறீங்களா, வறட்சியான இடத்துல போனா, ஏழைகள் வாசம் பண்ற இடத்துல போனா நம்மளோட ஆடு மாடை விற்கலாது. ஆனா செழிப்பான ஒரு தேசத்தை சூஸ் பண்ணி எடுத்துட்டா, செழிப்பான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி எடுத்துட்டா, நல்ல காசுக்காரர் மத்தியில போயிருந்தா, எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிறைய பண்ணு இருக்குது, நல்ல வியாபாரம் பண்ணி என் குடும்பத்தை காமாத்திரலாம். பிசினஸ் மைண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை சார்ந்து கொண்டார், சுய புத்தியை சார்ந்து கொண்டார், சுய ஞானத்தை சார்ந்து கொண்டார். நல்ல வியாபாரம் பண்ண பிழைக்கலாம், நல்ல பிசினஸ் பண்ணி பெரிய மனுஷனாகலாம். நீதிமான் தான். நாங்க போய் பரியாசக்காரரோட நாங்க பரியாசம் பண்ணாம விட்டா சரிதானே. அக்கிரமக்காரர் இருக்கலாம், நாங்க அக்கிரமம் செய்யலாட்டி சரிதானே.
இன்னைக்கு இப்படிதான் கிறிஸ்டியன் சொல்றாங்க. நாங்க அங்க போவோம், ஆனால் அவர்களோடு நாங்க செய்யாம விட்டா சரிதானே. குடிக்கிறவர்கள் மத்தியில இருப்போம், நாங்க குடிக்காம விட்டா சரிதானே. காட்சடிக்கிறவர்கள் மத்தியில நானும் இருப்பேன், ஆனா காட்சடிக்காம விட்டா சரிதானே. சூதர்கள் மத்தியில நாங்கள் இருப்போம், ஆனா சூது ஆடாமல் விட்டால் சரிதானே. இதுக்குள்ள இருக்கிறீங்க பிரதர், இதுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். யார் அந்த நபர்? சூதாட்டக்காரர்களோடு சேர்க்கிறியா? பரியாசக்காரரோடு உட்காரியா? உனக்கு ஐயோ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு ஐயோ. பரியாசக்காரரோடு லோத்து போய் உட்கார்றான். அக்கிரமம் செய்யல பிரதர், விபச்சாரம் செய்யல பிரதர், அவங்களை கண்டி வந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது. தன்னை வீட்டை வந்த விருந்தாளிகளை கூடி அக்கிரமக்காரரோட ஒப்பு கொடுக்கல தெரியுமா? நல்ல லோத்து, நல்ல லோத்து, நல்ல லோத்து. ஆனா ஒரு பெரிய பரிதாபம் லோத்துவை சந்திக்கிறது. என்ன பரிதாபம் தெரியுமா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சோதோம் குமராவை சந்திக்கும் பொழுது எந்த சொத்தை காப்பாற்ற லோத்து ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற இடத்தை தெரிவு செய்தானோ, எந்த குடும்பத்தை காப்பாற்ற, எந்த ஐஸ்வர்யத்தை காப்பாற்ற, எந்த ஒரு செழிப்பை, எந்த ஒரு பணத்தை, எந்த ஒரு பண்ணையை, எந்த ஒரு பிசினஸை காப்பாற்ற அவன் எந்த இடத்தை சூஸ் பண்ணினானோ அந்த இடத்தை கர்த்தர் அளிக்கும் பொழுது லோத்து வெறுங்கையோடு ஒரு மலைக்கு ஓடி போக வேண்டியதாயிருந்தது. எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருந்தது. பரியாசக்காரர் மத்தியிலே துணிகரமாய் போய் உட்காரியா? பரியாசக்காரர் மத்தியிலே துணிகரமாய் போய் வாசம் பண்ணுகிறியா? ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்பும் பொழுது உன்னுடைய உயிர் தப்பும் பிரதர், உன்னுடைய பிள்ளைகள் தப்பலாம் பிரதர், ஒருவேளை உன்னுடைய மனைவி தப்ப முடியாமல் போய்விடும். லோத்து குடும்பத்தோட தான் போகிறார், மனைவியும் இல்லாம தான் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லோத்துவினுக்கு லோத்துவினுடைய உயிர் பிச்சையாக ஆண்டவர் கொடுக்கிறார். லோத்துவினுடைய பிள்ளைகளையும் கொடுக்கிறார். மனைவிக்கு ஒரு ஆசை, அப்படி திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டா. இதெல்லாம் எனக்கு எதுக்கு ஐயா வீண் வம்பு? பரியாசக்கார மத்தியில நீ போய் உட்காரணுமா? அது நீ வந்து எப்படியோ நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம், நீ அப்படியே மாறி இருக்கலாமே, இடம் மாறி இருக்கலாமே. பரியாசக்காரர் கூட்டத்தின் மத்தியில எத்தனை வருஷமாய் லோத்து ஜீவித்தான் தெரியுமா? விபச்சாரக்காரர் மத்தியில எத்தனை வருஷம் லோத்து இருந்தான் தெரியுமா? வாழ்க்கை நடத்தினான் தெரியுமா? பிசினஸ் செய்தான் தெரியுமா? ஆனா ஒரு டைம் வந்தது, பரியாசக்காரரோட உட்கார்ந்த லோத்து ஒன்றும் இல்லாம மலைக்கு ஓட வேண்டியிருந்தது. மனைவியும் இல்ல, சொத்தும் இல்ல, ஒன்றுமே இல்ல, எல்லாமே இல்ல. கடைசியில லோத்துவினுடைய பிள்ளைகள் லோத்துவோட இருந்துதான் பிள்ளை பெற்றாங்க. அப்படி ஒரு பரிதாபமான நிலை லோத்துவுக்கு ஏற்பட்டது. இதனாலதான் வேதம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு வைக்கிற குண்டு உனக்கும் பற்றும், உனக்கும் பற்றும். அவனுக்கு வைக்கிற பரலோக நியாய தீர்ப்பு உனக்கும் பற்றும் பிரதர். உன்னை ஒருவேளை ஆண்டவர் காப்பாற்றலாம், ஆனா இல்லாம ஒன்றும் இல்லாம துண்டை காணும் துணியை காணாமல் லோத்து ஓட வேண்டியிருந்தது. அவ்வளவு நெருப்பு, அக்கினியும் கந்தவும் எரிகிற நெருப்பு வந்து தேசத்தை அழிச்சிட்டது. எத்தனை பேருக்கு விளங்கிட்டது? லோத்து பிசினஸ் மைண்ட்ல, சுய அனுபவத்துல அவன் தெரிவு செய்த இடம் வித்தியாசமானது. நிறைய பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்மளும் குந்திருந்து பிசினஸ் பண்ணலான்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா அந்த பிசினஸ் அவனை வாழ வைக்கல, வெறும் ஓட்டாண்டியாக துரத்தி விட்டது. அவனுடைய சூஸ் பண்ணுதல், அவனுடைய தெரிவு செய்தல் அவனை வெறும் ஓட்டாண்டியாக அவனை ஊற விட்டு துரத்தி விட்டது தெரியுமோ? இன்றைக்கும் தேவ ஜனம் இப்படியான பரியாசக்காரர்
ஓட்டாண்டியாக கர்த்தர் உங்களை திறந்த முதல் நீங்களா டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டா அது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. லோத்து எப்பயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஊரை விட்டு கிளம்பி இருந்தா அந்த ஊருக்கு வர ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல, தன்னுடைய மனைவியை காப்பாத்திருப்பான், தன் பிள்ளைகளை காப்பாத்திருப்பான், நல்ல சந்தோஷமா குடும்பத்தை நடத்தி இருப்பான். வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல லோத்துவினுடைய குடும்பம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல லோத்து இருந்த இடத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கை! கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் தியானித்து பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீங்க நடக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க நடக்க கூடாதுதான். பாவிகளுடைய வழியில நிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க நிக்க கூடாதுதான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று சொன்னால் உட்காரக்கூடாதுதான், உட்காரக்கூடாதுதான். ஒரு பிரதர் என்னட்ட வந்து சொன்னார், சாட்டர்டே இந்த செய்தியை நான் எடுக்கும் பொழுது ஒரு பிரதர் என்னட்ட சொன்னார், பிரதர் நான் ஊரை விட்டு தேசத்தை விட்டு தூர தேசத்துக்கு போக இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னோட பேசினார். லோத்து ஆபிரகாமை விட்டு தூர போயிட்டான், அதனால அவனுக்கு டேஞ்சர் வந்தது. லோத்து அவனாக முடிவெடுத்து தூர போயிட்டான், அதனால அவனுக்கு டேஞ்சர் வந்தது. நான் தூர போக மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அந்த தம்பி அந்த சகோதரன் எனக்கு சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ செய்தி தீர்க்க தரிசனமாக உங்களை நோக்கி வந்திருக்குது. பிரதர், பாஸ்டர், நாங்க துன்மார்க்கமா நடக்கல, நாங்க பாவிகளுடைய வழியில நிக்கல, ஆனா பரியாசக்காரர் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறோம் பிரதர். அப்படி சொல்றவங்க இன்றைக்கு மனம் திரும்புறீங்க. இல்ல பிரதர், நான் துன்மார்க்கமா தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படி என்றவங்க இன்றைக்கு மனம் திரும்புறீங்க. இல்ல பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நான் சரியா நடக்கிறேன், ஆனால் பாவிகளோடு நான் ஒத்த வேஷம் தரிக்கிறேன் அப்படி என்றவங்க இன்றைக்கு மனம் திரும்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. யாவரும் எழுந்து தேவ ஜனங்கள் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா மெகாதீஷ் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.